எ ட்ராஜிக் ஸ்டோரி போம் பை வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே. இந்த போம் வந்து ட்ராஜிக் ஸ்டோரின்னு அந்த டைட்டில் இருந்தாலும் கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும் இந்த போம். அண்ட் இதில் சூப்பரான ஒரு மெசேஜ் வந்து பொயட் வச்சுருக்காரு. என்ன அப்படின்னா, நமக்கு கடவுள் எவ்வளோ நல்ல பிளெஸ்ஸிங்கை தந்திருந்தாலும் அதுலேயும் ஒரு குறையை கண்டுபிடிச்சிட்டு இப்படி இருந்திருக்கலாமே அப்படி இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரி பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சூப்பராக ஒரு மெசேஜ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாரு. ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா, There lived a sage in days of yore, and he a handsome pigtail wore, but wondered much and sorrowed more, because it hung behind him. யோர் அப்படின்னா பழங்காலம் அப்படின்னு மீனிங், சேஜ் அப்படின்னா ஞானி இல்லைனா முனிவரை சொல்லுவாங்க. ஸோ பழங்காலத்தில் ஒரு முனிவர் வந்து வாழ்ந்துட்டு இருந்தார். அவருக்கு வந்து ஹேண்ட்ஸம் பிக்டெயில், ரொம்ப அழகான பிக்டெயில் இருந்தது. பிக்டெயில்னா பின்னி ஜடை போடுவோம்ல, அதை தான் பிக்டெயில்னு சொல்லுவோம். ஸோ அவருக்கு ஒரு அழகான பிக்டெயில் இருந்தது. ஆனாலும் அவர் அதை பற்றி ஆச்சரியப்பட்டதை விட ரொம்ப ஒரி தான் பண்ணியிருப்பார். ஏன்னா அந்த ஜடை வந்து அவருக்கு பின்னாடி தொங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணிட்டு ஒரி பண்ணிட்டு இருந்திருப்பார். நெக்ஸ்ட், he mused upon this curious case and swore he would change the pigtail's place and have it hanging at his face, not dangling there behind him. Mused அப்படின்னா திங்க் பண்ணுறது அப்படின்னு மீனிங். ஸோ இந்த ஆர்வமான இந்த கேஸில் வந்து அவர் திங்க் பண்ணிட்டு இருக்கார் இதை பற்றியே. அண்ட் அவர் வந்து ஸ்வோர் அப்படின்னா சத்தியம் பண்ணுறது. ஸோ அவர் வந்து ஒரு சத்தியம் வேறு பண்ணுறாரு. நான் வந்து இந்த பிக்டெயில் தொங்கிட்டு இருக்கிற இந்த இடத்த வந்து நான் மாற்றுவேன், அது வந்து பின்னாடி தொங்கிட்டு இருக்காம என் ஃபேஸில் தொங்குற மாதிரி நான் வந்து அதை சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு சத்தியம் வேற பண்ணிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு, says he the mystery I have found, says he the mystery I have found, I will turn me round, he turned him round, but still it hung behind him. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் இந்த மர்மத்தை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த மர்மத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னை சுற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சுற்றுறாரு. ஆனாலும் அந்த பிக்டெயில் வந்து பின்னாடி தான் தொங்கிட்டு இருக்கு. அவர் என்ன பிலீவ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, நம்ம சுற்றினா அந்த பிக்டெயிலும் என்ன பண்ணிடும், சுற்றி ஃபேஸில் வந்து தொங்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நம்பியிருக்காரு. ஆனால் அது பின்னாடி தான் தொங்கிட்டு இருக்குது இன்னுமே. Then round and round and out and in, all day the puzzled sage did spin. In vain it mattered not a pin, the pigtail hung behind him. ஸோ அவர் வந்து சுற்றுன்னு சுற்றுறாரு, உள்ளே சுற்றுறாரு, வெளியே சுற்றுறாரு, அப்புறமா பம்புற மாதிரி சுற்றி பார்க்குறாரு. ஆனால் இன் வெயின் அப்படின்னா பிரயோஜனமே இல்லை, ஒரு பின் அளவுக்கு கூட பிரயோஜனம் இல்லை, சல்லி பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பின் அளவுக்கு கூட அது பிரயோஜனமே இல்லை. இன்னும் அந்த பிக்டெயில் என்ன தான் பண்ணிகிட்ருக்கு, பின்னாடி தான் தொங்கிட்டு இருக்குது. அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரவுண்ட் அபவுட் அண்ட் அப் அண்ட் டவுன் அண்ட் இன் அண்ட் அவுட், he turned but still the pigtail stout hung steadily behind him. ஸோ ரைட்டில் லெஃப்டில் அப்புறமா சுற்றுறாரு, மேலே கீழே உள்ள வெளியேன்னு அவர் வந்து சுற்றுன்னு சுற்றுறாரு. ஆனாலும் இன்னும் அந்த பிக்டெயில் வந்து ஸ்டெடியாக பின்னாடி தான் தொங்கிட்டு இருக்குது. ஸ்டவுட் அப்படின்னா திக் இன் ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த தடியாக இருக்கிறது. ஸோ அந்த பிக்டெயில் அப்படியே ஸ்டெடியாக பின்னாடி தான் தொங்கிட்டே இருக்குது. And though his efforts never slack, and though he twist and twirl and tug, alas, still faithful to his back, the pigtail hangs behind him. ஸோ அவர் வந்து தளராமல், ஸ்லாக் அப்படின்னா தளறல் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அவர் தளராமல் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட எஃபர்ட்டை போட்டு அவர் வந்து சுற்றுறாரு, சுழல்றாரு. ஆனாலும் நோ யூஸ், அது வந்து பின்னாடி தான் இன்னுமே தொங்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அவனுக்கு வந்து அந்த ஹேரே இல்லை அப்படின்னு சொல்லிலாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கிற டைமில் அவருக்கு அவ்வளோ தடியாக இருக்குது அந்த பிக்டெயிலு. இருந்தாலும் அவர் அந்த பிளெஸ்ஸிங்கை வந்து அவர் கிரேட்ஃபுல்லாக இல்லாமல் அதுக்கு அவர் சந்தோஷப்பட்டிருக்கணும். ஆனால் அதுக்கும் போய் ஒரி பண்ணிவிட்டு அது பின்னாடி தொங்கிட்டுருக்கு, எனக்கு வந்து ஃபேஸில் தொங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கடவுள் நமக்கு நல்ல பிளெஸ்ஸிங் தான் கொடுக்காரு. ஆனால் நம்ம தான் என்ன பண்ணிகிட்ருக்கோம், எனக்கு வந்து இப்படி இந்த பிளெஸ்ஸிங் வேணும், அப்படி இந்த பிளெஸ்ஸிங் வேணும்னு சொல்லிட்டு அதை வச்சு ஒரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கடவுள் கொடுத்துருக்க பிளெஸ்ஸிங்க்கு நம்ம வந்து எப்போவுமே கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.